வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சின்சான் தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அடம் பிடிச்சு சைக்கிள் கேட்டியேன்னு உனக்கு வாங்கி கொடுத்தா இது ஓட்டர் சைக்கிள்னு கிண்டல் பண்றியா? உனக்கு போய் இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்த பாரு, என்ன சொல்லணும்? இனிமே நீ எது கேட்டாலும் நான் வாங்கி தர மாட்டேன். என்னாச்சு? கோவமா இருக்கா? நான் கோவப்பட்டு இப்படி சொல்லிட்டேனே. சின்ன குழந்தைங்க எப்பவும் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்காக ஏதோ வாங்கி தர மாட்டேன்னு சொல்றது. ஷின்சான், என்னம்மா இங்க சாரி போடுறதுக்கு இடத்தையே காணோம்? பாட்டு கூட கேட்க முடியாது போல இருக்கே. உனக்கு வாங்கி கொடுத்தது தப்பு. ஷின்சான், போகாத வர. ஏம்மா? இறக்கமா? ஷின்சான் சொல்றது கேளு பண்ணி. நான் என்ன சொல்றேன், போயிட்டே இருக்குமா. காலை கீழ வச்சு பண்ணி நடந்து ட்ரை பண்ணு. சரிமா? காலை கீழ வைக்க சொன்னா சீட்டு மேல ஏறி நிக்கிறியே. இருக்கே இல்லையா? ஷின்சான், பாத்து ஜாக்கிரதை. போதுச்சுது. வண்டி போச்சா? தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. வாங்கணும்னுக்கே காலியா? மக்கு பசங்க பிரேக் வைக்க மறந்துட்டாங்கம்மா. ஹலோ சார், வெல்கம். சார், நீங்க என்ன சாப்பிடணும்னு விரும்புறீங்க? எங்களுக்கு உங்க கடையில அருமையான பர்கர் இருந்தா கொடுங்க, சாப்பிடுறோம். ஹாம்பர்கர், சீஸ் பர்கர், கேஷ்யூ பர்கர், பாயில்டு பர்கர். நான் அப்படியே சொல்றேன் எல்லாத்தையும். எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காங்க. சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போறேன்னு சொல்லியே, சும்மா மெனு படிச்சு பார்த்தேன். உங்க அப்பா வர வரைக்கும் இங்கே நில்லு. இங்கே இருந்து நகர்ந்தா ஒண்ணா நான் இங்கே நிக்கிறேன், இல்ல எங்கேயாவது போயிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? பட்டன் அமைக்கி தொப்பிய பறக்க விட்டுறாதீங்க, சொன்னா கேளுங்கனே. ஏன் தம்பி அப்படி சொல்ற? மிஸ்ஸஸ் நொகாரா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அச்சோ, ஐயோ, சின்சான் நினைச்சு. தொப்பி பறக்கும் பார்த்தா இவரு பறந்துட்டாரு. நந்திதா, சரியா சொன்னீங்கம்மா. அந்த மண்டபை உதய பண்ணிட்டீங்க, நான் பண்ணிருக்க மாட்டேன். இத சுத்தப்படுத்துற வேலையை நீதான் செய்யணும் ஷின்சான். அச்சச்சோ. எதுக்காக மியூசிக் லைவ்ல பில்டப் குத்தாங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இடத்தை சுத்தம் பண்றப்பா. அதான் சுத்தம் பண்ண மாட்டேன். எனக்கு எதுமா மேல இருக்கிற சாதத்துல மண்ணு ஒட்டி இருக்காது, அது நம்ம எடுத்துட்டு போலாம். ஆனா எதாச்சும் நினைக்கிட்டு வாங்க மக்களே, சேர்ந்து வாருவோம். இத வச்சுதான் சாதத்தை எடுக்க கூடாது ஷின்சான். அத போடா நீங்க. ஐயோ, ஆமா, அதான்ப்பா ஈஸி. குடும்பத்தை கொண்டு வர மறந்துட்டேன். தொடப்பமா? ஏம்மா இந்த வேலை பண்றீங்க? கபோர்ட க்ளீன் பண்ணிட்டு இருக்க ஷின்சான். ஓஹோ. கொட்டி விட போறாங்க. என்ன நடக்க போகுது? பரவாயில்லையே ஷின்சான், சமத்த புள்ளையா மாறிட்டேன். அதான் என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? இங்க மட்டும் காலியா இருந்துச்சே. இவருக்கு எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு. ஐயா, பசங்களா, நான் சொல்றதை கவனிங்க. ஒரு டாட்போல் பெருசா வளர்ந்தா என்னவா வளரும்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். யாருக்கும் தெரியலனா கடைசில என்கிட்ட கேளுங்க, அப்ப நான் சொல்றேன். சரி சரி, நீயே சொல்லு ஷின்சான். கவலை ஜாஸ்தி ஆகும். என்ன உளற ஷின்சான்? ஒழுங்கான பதில சொல்லு. கவலை குட்டியா மனச குட்டியா, பெருசான கவலை கன்ஃபார்ம். இங்க பாருங்க பசங்களா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எவாக்குவேஷன் ட்ரைனிங் நாங்க கொடுக்க போறோம்.
இன்னைக்கு கொடுக்க போற பயிற்சி எக் வீக் பத்தியும் நெருப்ப பத்தியும் தான். இப்ப நான் கேக்குறதுக்கு சரியா பதில் சொல்லுங்க. பூகம்பம் வந்தா நம்ம என்ன செய்யணும்? பொய்யாமையான கத்தணும். பொய்யா பொய்யா கத்துறேன். அதான் பண்ணுவாங்க. இங்க இருக்கு. ஷின்சான், நீ இந்த ஷீரோவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தர வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கலாமா? ஷீரோ, பாத்தியா, இதுதான் நம்ம வீடு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனது. இதுக்கே இன்னும் 20 வருஷத்துக்கு லோன் இல்ல. என்ன பண்ண போறாரோ போ. பாத்துமா, பத்திரமா இருங்க. போயிட்டு வந்து வெளியில போற நீ தான் பத்திரமா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வா, சரியா? 1 பத்திரம், 2 பத்திரம், 3 பத்திரம். சாதித்து விட்டோம். அம்மா, நான் 3 வாட்டி பத்திரமா போயிட்டேம்மா. இத்தனை நாள் இந்த கம்பத்தை தாண்டி தாண்டி போறேன். எனக்கு இந்த ஐடியா தோணாம போச்சு. இத இப்படி வைக்கலாம். ஆனா மரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் போல இருக்கு ஷின்சான். நம்ம கிட்ட இல்லாத மரமா என்னப்பா நீங்க? என்னாச்சு? என்ன பண்றாரு? இந்த மாதிரி எவ்வளவு ஓடம் போடுங்க. டர்டனா அதுவா? டர் டர்னு அறுத்துறேன். கடனை உடத வாங்கி இப்பதான் வீட்டையே கட்டிருக்க. அதுக்குள்ள இத வெட்டி சாக்கிறியா? அதான் வீட்டுக்குள்ள அவ்வளவு கதவு இருக்குல்ல. ஒண்ணு இல்லைன்னா இப்ப என்ன பைய போறான்? இங்க பாரு தம்பி. என்னக்கா? இங்க நின்னு புக் படிக்கிறது ரொம்ப தப்பு. உக்காந்துட்டாரு. இங்க பாரு தம்பி, இப்படி உட்கார்ந்து படிக்கிறது 10 ரூபா. அதானே. படுத்துக்கிட்டு படிக்கிறது தப்புதான். பறந்துகிட்டு படிக்கிறாரா? நீ எப்படி புக் படிச்சாலும் அது தப்புதான் தம்பி. அப்பனா எதுக்கு இந்த புக்க பிரிண்ட் பண்ணாங்க? ஓ சூப்பர். நல்லா இருந்துச்சு. அது எப்படிலாம் யோசிச்சு சூப்பரா இதை ஒரு இதா பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த டைலாக்லாம் யாரு எழுதி கொடுக்கறதுன்னு தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒண்ணும் நம்மளே அந்த அளவுக்கு சிரிப்போம். இல்ல அது ஒரு சின்ன பசங்க அவங்க அதாவது எவ்வளவு இதா இன்னசென்ட்டா இருக்காங்க அதெல்லாம் தெரியாதது மாதிரி அது சூப்பரா காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின வீடு, ஆனா 20 வருஷத்துக்கு லோனு. எப்பா இது பழசுன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் சீசனுக்குள்ளதுன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் டீசெண்டா இருக்கான். இதுக்கப்புறம் வர்றதுதான் கொஞ்சம் அநியாயத்துக்கு பண்ணுவோம். கேட்கவே முடியாது இப்ப இருக்கிறதெல்லாம். ஆமா. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.